ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லவா? புரிதல் இருக்கணும், ஈகோ இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுனாவே மேக்ஸிமம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக பிரச்சனை வராது. ஓரளவுக்கு அந்த காலத்தில் மேக்ஸிமம் விவசாயம் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் வெளியில் போய் வேலை செய்வாங்க. ஆனால் அந்த காலத்தில் மனைவிகள் யாரும் அந்த அளவுக்கு வெளியே போய் வேலை செய்ய மாட்டாங்க. அதனால் வீட்டு வேலை எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க. இது அப்படியே தொடர்ச்சியாக வந்திருக்கு, இப்போ வரைக்கும் வருது. பொண்ணுனா இந்த வேலை செய்யணும், பையனா இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மீறி பொண்ணு செய்கிற வேலை ஏதாச்சும் பையன் செஞ்சால் அது அவங்களுக்கு கௌரவ குறைச்சலாக மாறிடுது. இப்போ இருக்க பெண்கள் முக்கால்வாசி பேர் வேலைக்கு தான் போகிறாங்க, கொஞ்சம் பேர் தான் வீட்டில் இருக்காங்க. வேலைக்கு போகிற பொண்ணுங்களுக்கு வேலையும் போய் செஞ்சுட்டு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும் போது அவங்களால முடியாது, கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம வேலை செய்கிற மாதிரி அவங்களும் வேலை செய்கிறாங்க சமமாக. அதே மாதிரி அவங்க செய்கிற வீட்டு வேலையிலையும் நம்ம சமமாக எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்து அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவீங்கள்ல, அதுதான் புரிதல். அந்த புரிதல் இருந்தால் கண்டிப்பாக சண்டைலாம் அந்த அளவுக்கு வரவே வராது. சண்டை வராமல் ஃபஸ்ட்டு எந்த ரிலேஷன்ஷிப்புமே இருக்காது. பட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஈகோ ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால், இப்போ சொன்னல, இதெல்லாம் பொம்பளை செய்கிற வேலை, நான் செய்யக்கூடாது, நான் செய்ய மாட்டேன், நீ என்னை கேவலப்படுத்துற, அசிங்கப்படுத்துற, இந்த வேலைலாம் செய்ய வச்சு என்னை தலைக்குறைவாக நடத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசுகிறாங்க இல்லையா, புரிதல் இல்லாமல். அந்த ஈகோ கொஞ்சம் எடுத்து வச்சுட்டா ஃபேமிலி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா 2 பேருமே குடும்பத்துக்காக தான் வேலை செய்ய போகிறீங்க, குடும்பத்துக்காக தான் எல்லாமே பண்ணுறீங்க, அவங்க குழந்தைங்களுக்காக எல்லாம் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது வேலை மட்டும் ஏன் பொண்ணுங்க செய்யணும்? கொஞ்சம் ஷேர் பண்ணி செய்யலாம்ல. அப்படி செய்கிற நிறைய கணவர்களை நானே பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் உண்மையிலே அவங்கள பெருமையாக தான் நினைக்கணும். மனைவிக்கு கொஞ்சம் மனைவிக்குன்னு இல்லைங்க, அம்மா, தங்கச்சி, அக்கா யார் செஞ்சாலுமே கூட உதவி பண்ணலாம், தப்பு கிடையாது. நம்ம குழந்தைங்களை இப்போ நம்ம வளர்க்குறோம் இல்லையா, பொண்ணு பெருக்கு பையன் பெருக்கூடாது அப்படி சொல்லி தயவு செஞ்சு வளர்க்காதீங்க. பொண்ணுங்களும் பெருக்கலாம், பையனும் பெருக்கணும், அப்படி தயவு செஞ்சு இப்போலேருந்தே அந்த குழந்தைங்களை பழக்கப்படுத்துங்க. பிற்காலத்தில் அவங்க நல்லபடியாக அவங்க குடும்பத்தை நடத்துவாங்க. விட்டு கொடுத்து போங்க, புரிஞ்சுக்குங்க, ஈகோ வச்சுக்காதீங்க. நம்ம குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.